Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 707 பார்ட் 2. ஓபன் பண்ணா லூஃபி என்ன பண்ணிட்டான், ரொம்ப நேரமா அந்த டம்மி பீஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி கடுப்பாயி ஓடி போய் ஆர்மமெண்ட் ஹாக்கி போற வச்சு ஒரே குத்து கொய்யால அதை கேஷுவலா புடிச்சிட்டு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதா கண்ணான்னு ஓங்கி அவனோட ஸ்டிங்க வச்சு அடிக்க போவான். அதுக்குள்ள நம்ம பையன் இன்னொரு கைய வச்சு ஓங்கி அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி, அவ்வளவுதான் தெரிச்சிருவான். இனி அடுத்த அடி அடிச்சானா கண்டிப்பா கேராயிரும்னு சொல்லி பொசுக்குன்னு பெலமிய குறுக்கால கொண்டு வந்துருவான். அந்த பெலமி பையிலேயே அவன் ஷீல்டா யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட மொத்த பாடியும் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால லூஃபிக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, இன்னுமே கடுப்புல தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த வளர்ந்து கட்டவன் டியமண்டேவை காட்டுறாங்க. அவனுக்கும் கைரோஸ்க்கும் இன்னும் சண்டை முடியல. கைரோஸ் தான் நல்லா வகை வகையா டான்ஸ் ஆடி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அதுக்கு மேல டான்ஸ் ஆடி எஸ்கேப் ஆவான். இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ரெபேக்கா ஐயோ தாடி செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதன்னு ரொம்ப மீதியாவா. அந்த டைம் கைரோஸ் பாஞ்சு போய் டியமண்டேவை ஒரு சொருக போகும்போது சரக்குன்னு ஒரு வெட்டு. ஐயோ கைரோஸ்கே வெட்டு போட்டுட்டானா அப்படின்னு அவன் செத்துடுவானான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். அவன் டியமண்டே மூஞ்சில வெட்டு போட்டிருப்பான். இது வரைக்கும் யாருமே அசைக்க முடியாம இருந்த டியமண்டே இப்ப ஆடி போய் அசந்து போய் மூஞ்சில வெட்டு வாங்கிட்டு நிக்கிறான். விடுவானா இனி கட்டுப்பாயி கீழே கைய வச்சு ஆர்மி பண்டரான்னு சொல்லுவான். உடனே அந்த இடமே கடல் மாதிரி அப்படியே அலை அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா நடக்குது இங்க, கிரவுண்ட் ஏதோ கடல் மாதிரி அலை அடிச்சுட்டு இருக்குன்னு ரெண்டு பேருமே பார்த்துட்டு பீதி ஆவாங்க. அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னா இந்த மாதிரி டைம்ல அவனால ஸ்டேபிளா இருக்க முடியும். ஏன்னா அது டியமண்டேவோட பவர், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா கைரோஸ்க்கு தெரியாதே. என்னப்பா கண்ணா கிரவுண்ட் அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஆடிட்டு இருக்குதா, இனிமேட்டெல்லாம் உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியாது. இனி எங்கத்த நீ ஒழுங்கா சண்டை போடுவேன், என் கையால வெட்டுப்பட்டு தான்டா சாக போறேன் அப்படின்ட்டு கைரோஸ் கிட்ட வில்லத்தனமா டைலாக் அடிச்சுட்டு இருப்பான். சண்டை நடந்தா தானே தெரியும் யாருக்கு அடுத்த வெட்டு விழ போகுதுன்னு. அப்படியே கட் பண்ணி பார்த்தலோமியோவை காட்டுறாங்க. அவன் அவனோட ஷீல்டை வச்சு அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருப்பான். நம்ம ரோபினுக்கு ரெபேக்காவை தனியா விட்டுட்டோமேனு கொஞ்சம் கவலை. ஏன்னா அங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியாதே. ஏன்னா இந்த இடத்துக்கு மேல இருக்கவனுங்க எல்லாருமே மான்ஸ்டர்ஸுங்க, அவனுங்களெல்லாம் மனுஷங்களாவே மதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாச்சும் ஆயிரமோன்னு தான் லைட்டா பீதி. பார்த்தலோமியோ இதை புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த இடத்த பாத்துக்கிறேன், நீங்க மேல போங்கம்மா. அவளுக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, பட் இருந்தாலும் அவன் ஸ்ட்ராங்கா சொன்ன உடனே சரி ஓகே நீயே பாத்துக்கான்ட்டு அவ அப்படியே மலையில படிக்கட்டு மாதிரி அடுத்தடுத்து காலை வர வச்சு அதுல சடன்னு மேல ஏறி போவா. பார்த்தலோமியோக்கு செம ஹாப்பி. ஏன்னா ரோபின் சென்பாயை ப்ரொடெக்ட் பண்றானாமா. ஆனந்த கண்ணீரை ஆட்டோமேட்டிக்கா ஊத்த ஆரம்பிச்சிடும். ஒரு டைம்ல ஒரு விஷயத்த நினைச்சு ஆனந்த கண்ணீரை ஊத்துனா பரவாயில்ல, அத்தனை பேர்த்தோட பேரையும் சொல்லி ஆனந்த கண்ணீரை ஊத்துவான். அதான் தாங்க முடியல. அதே நேரம் இங்க அந்த கேவண்டிஷ் அந்த வில்ல பள்ளியோட அல்ல கைகளை பூரா வெளுத்து கட்டிடுவான். எவனாலையுமே அவகிட்ட நின்று ஒழுங்கா சண்டை போட முடியல. அடுத்து இருக்கிறது கிளாடியஸ் தான். அவன் கூட டைரக்டா சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த சண்டை லெவல் 3ல போயிட்டு இருக்குதா, அப்படியே லெவல் 2க்கு போனா அங்கதான் ஒரு பெரிய கூட்டத்துக்கே மாத்தி சண்டை போயிட்டு இருக்குது. ஐடியோ வந்து டெலிஞ்சர் கூட முக்கிட்டு இருப்பான். அவன் பயங்கர ஃபாஸ்டாவும் இருக்கான், ஸ்ட்ராங்காவும் இருக்கான். என்னதான் டவுசர் கிளியே முக்குனாலும் அவங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, டயர்டும் ஆக்க முடியல. இந்த ஐரோத்தியெல்லாம் நல்லா பெரிய சீசுக்கு பல்கா மட்டும்தான் இருக்கானே தவிர அவனால மக்வைஸ சமாளிக்க முடியல. அவனும் குத்தி பாப்பா மிதிச்சு பாப்பா எல்லாத்துலயும் மக்வைஸ் எஸ்கேப் ஆகி ஒரு ஜம்ப போட்டு அவன் மேல வந்து விழுவான். அப்படி விழுந்தானாலே அவனுக்கு கண்ட மீனிக்கு அடி விழும். ஹைருத்தினால அவனையே சமாளிக்க முடியல. அதே நேரம் இங்க சாயி பேபி ஃபை கூட கண்ணா பின்னான்னு சண்டை போடுவான். அவனுமே அவனை விட சூப்பராவே சண்டை போடுவான். அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சாவோ ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தால என் மண்டை மட்டும் ஷார்ப் ஆயிருச்சுன்னா எனக்கு நிகர் எவனுமே இல்லைன்னு. ஆனா அவனையே அந்த லாவோச்சி சும்மா தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருப்பான். லூஃபியே சிஞ்சாவோ கூட சண்டை போட அவ்வளவு கஷ்டப்பட்டான். அப்படின்னா லாவோச்சி லூஃபியை விட ஸ்ட்ராங்கா? சரி என்னமோ ஒண்ணு. ஆனா லாவோச்சி சிஞ்சாவோ போட்டு சரியான அடி. அதே நேரம் லியோவும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து எப்படியாச்சும் பிரின்சஸை காப்பாத்தியே தீர்வோன்னு வழியில வர எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டுட்டு வேகமா போவாங்க. அங்க பார்த்தா பிரின்சஸ் டே லியோ என்ன காப்பாத்த வரமாட்டியாடான்னு கதறி அழுவா. அதான் வந்துகிட்டு இருக்கானே எப்படியா இன்னைக்கு காப்பாத்திடுவான். அப்படியே கட் பண்ணி பிக்கா ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. அங்க ஜோரோ பிக்கா சண்டை இன்னும் முடியற மாதிரி இல்ல. நான் வீராதி வீர சூராதி சூரே அப்படின்னு பிக்கா என்னதான் முக்குன்னு முக்கி சண்டை போட்டாலும் ஜோரோ 108 பவுண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனை போலந்து கட்டுவான். ஆனா எப்பவுமே அவன் அட்டாக் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாடியை பிரிக்கா மாத்தி எஸ்கேப் ஆயிடுறான். அதுதான் இப்ப ஜோரோவுக்கு பயங்கர கட்டுப்பா இருக்குது. இல்லைன்னா எப்பவோ சம்பவம் பண்ணிட்டு ஜோரோ நம்ம லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பி இருப்பான். அதே நேரம் இங்க ஊருக்குள்ள ஏகப்பட்ட பில்டிங் எல்லாம் உடைஞ்சு மக்கள் மேல எல்லாம் விழ போகுமா. அந்த டைம் தான் சாபோ என்ட்ரி கொடுத்து அந்த பில்டிங் எல்லாம் மக்கள் மேல விழாம அப்படியே ஏர்லயே வச்சு பொசுக்கிடுவான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஃப்டியான இடத்துக்கு போக சொல்லுவான். இங்க நடக்கிற சண்டைக்கு சேஃப்டியான இடம் எங்க இருக்குது? இந்த பேர்டு கேஜ் மட்டும் போடாம இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு மக்கள் முக்காவாசி வேற காப்பாத்தி இருக்கலாம். ஆனா அதுதான் பண்ணக்கூடாதே. அதுதான் அந்த காவாலி பைய டோஃப்ளமிங்கோட பிளானே. அப்படியே கட் பண்ணி கோலாவை காட்டுறாங்க. அவ
அறக்க பறக்க பேலஸ நோக்கி பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கா. ஏன் இவ்வளவு பதட்டம்னு தெரியல. இங்க வியோலா இந்த சண்டை எல்லாத்தையுமே லைவா பார்த்துட்டு இந்த வார் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க போறது இல்ல, சீக்கிரமாவே முடிய போகுதும்பா. ஏன்னாதான் எல்லாரும் சேர்ந்து டோஃப்ளமிங்கோட எக்ஸிகியூட்டிவ்ஸை காலி பண்ணாலும் டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணலனா நம்ம நிலைமை சம்போ சிவ சம்போ. இந்த பேர்டு கேஜுக்குள்ள மாட்டினவங்க எல்லாத்தையுமே அவன் காலி பண்ணிடுவான். விதியை மாத்தவே முடியாதும்பா. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் பதறுவாங்க. அப்படின்னு அந்த பைரட்டால நாங்க எல்லாருமே சாகணுமான்னு. இன்னும் இந்த கூறுகட்ட முட்டா பயலுக்கு ஏன் சாக போறோம்னு கூட தெரியல. சரி விடுங்க, அவங்க நார்மல் மக்கள், அவங்களுக்கு என்ன தெரியும். அப்படியே கட் பண்ணி இஷோவை காட்டுறாங்க. அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பானே தவிர அவங்கிட்டயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இந்நேரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தான்னா ஏகப்பட்ட உயிர்களை காப்பாத்தலாம். ஆனா வரலையே. அதே நேரம் லாவோட சீக்ரெட் நேம் வந்து டீன்னு சொல்லி சொன்ன உடனே இவ்வளவு நேரமா கூலா சண்டை போட்டுட்டு இருந்த டோஃப்ளமிங்கோ இப்போ கொலை காண்டாயி விரித்தனமா அட்டாக் பண்ணுவான். இப்ப என்னடா சொல்ல வர, என்ன சொல்ல வர, உன் பேர்ல டீன் இருந்தா நீ என்னைய ஸ்டாப் பண்ணிடலாமா? உன்னால கடவுளையே தடுத்து நிறுத்த முடியுமா? அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கான்னு வாங்குன்னு வாங்குவான். அந்த நேரம்னு பார்த்தா அந்த ட்ரபோல் வேற நார்மலா மாறிட்டான். உடனே லா என்ன பண்ணுவான், மறுபடியும் ரூமை கிரியேட் பண்ணி டோஃப்ளமிங்கோட வயித்தை எய்ம் பண்ணுவான். இது ட்ரபோலுக்கு தெரிஞ்ச உடனேயே டோஃபியா அலர்ட் பண்ணுவான். ஆனா அவன் அதுக்குள்ள வயித்துல ஒரே போடு. டோஃப்ளமிங்கோ ரத்தம் கக்க ஆரம்பிச்சிருவான். உடனே லா இருந்துகிட்டு என்னோட பேரை வச்சு நான் உன்னைய ஜெயிக்கணும்னா ஈஸியா உன்னைய ஜெயிச்சுட்டு போயிருவேன். ஆனா அது அவனுக்கு மேட்டர் இல்ல. அன்னைக்கு கோரோசோன சுடுறதுக்கு கன்ல எய்ம் பண்ணும்போது என்ன சொன்னான், உன்னால என்ன சுட முடியாது, ஆனா என்னால உன்னை சுட முடியும். ஏன்னா நீ அப்பா மாதிரின்னு சொல்லியிருப்பான். அன்னைக்கு நிஜமாவே கோரோசோன் ட்ரிகரை புல் பண்ணல. ஏன்னா அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு, யாரையுமே கொல்லணும்னு யோசிக்க மாட்டாரு. ஆனா நான் அவருக்காண்டி ட்ரிகரை புல் பண்ண வந்திருக்கேன்டா கொய்யாலன்னு அப்படியே கெத்தா சொல்லுவான். டோஃபிக்கு செம்ம காண்டாவும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!